முடிச்சோடனே எல்லாருமே அந்த சீனை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க, ஒரு பர்டிகுலர் சீனை பற்றி. அது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஷாலினி என்னோட ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சீன் இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன் வந்து அப்படியே விளாசிருக்காங்க. ஸோ நைஸ் ஷாலினி. அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் காம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய பாடல்களும் இன்னும் நிறைய சாங் வரணும். எல்லாம் இந்த போஸ்டர் பார்த்து அந்த டான்ஸ் நம்பர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் சீக்கிரம் விட்டுருவோம்னு நினைக்கிறேன். நிறைய எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எங்கள் டைரக்டர் சார் வந்து ஓகே சொன்னோடனே நாங்கள் எல்லா சாங்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ டான் பிக்சர்ஸ், ஆகாஷ், ஸ்ரேயஸ் for giving me this opportunity, and I really wish Idli Kada becomes a blockbuster for all of us. And crew, GK Prasanna, cameraman, Kiran, Jackie sir, Kavya, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேராகும். October 1st ஒரு 7 நாள் ஹாலிடே இருக்கு. பெரிய ஒரு கலெக்ஷனை அள்ளி கொடுக்க போகுது. Thanks Red Jain for releasing this film. Thank you. Okay. So ஜிவி சார் உங்ககிட்ட அடுத்து வந்து ஒரு 5 minutes questions கேட்க போறோம். ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான். ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஃபன் கேள்விகள் தான், எல்லாம் கற்பனையே. நீங்க முதல்ல இருந்தே வில்லங்கமா தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு ப்ரோ நீங்க நம்மால பாருங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவென்ட் ஒன்னு ஆமா, விஜய் இருக்கறனால கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் மேட்சிங் ஏதாவது தேவைனா பண்ணி கொடுங்க விஜய். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ வந்துட்டு தனுஷ் சாரோட ஒரு படம் பார்ட் 2 பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த படங்கள், ஆனா அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ. ஓகே, தனுஷ் சார் தான் டைரக்டர். இந்த படங்கள்ல எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? எல்இடி ப்ளீஸ், துள்ளுவதோ இளமை, திருடா திருடி, பொல்லாதவன், அசுரன், இதுல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அவர் டைரக்ட் பண்ணுவாரு. இப்போ அதே ரோல் நீங்க பார்ட் 2ல நடிக்கிறீங்க. ஓகேவா? நம்ம யங்கா ஒன்னு சூஸ் பண்ணுவோம், துள்ளுவதோ இளமை 2 பண்ணுவோம். சப்போஸ் அப்படி நடக்குது அப்படின்றது நிறைய பேர் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அதுவும் நடக்கணும்ன்றது ஆசை. அப்படி நடக்கும்போது ஆக்சுவலி ராயன்ல வந்து என்னை வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னாரு. உண்மையாகவே அதில் வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல. சரி, அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என் நண்பனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு அதை நான் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். சரி சரி, இப்போ வந்து துள்ளுவதோ இளமை படம் பண்றோம். பார்ட் 2 நீங்க தான் ஹீரோ, சார் தான் டைரக்டர். இப்போ இதுல எந்த ஹீரோயினை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் இதோ. ஆப்ஷன்ஸ் எங்க? ஆனா டி ஆர்மஸ், சிட்னி ஸ்வீனி, செண்டேயா, நித்யா மேனன், ஷாலினி பாண்டே. இதுல யாரை சூஸ் பண்ணுவீங்க? கற்பனை கேள்வி. அது சிங்கிள் ஹீரோயின் படமா இருக்கும்னு யார் சொன்னது? மேபி அதை நாங்கள் எல்லாருமே டாஸ் பண்ணுவோம். மச்சான், துள்ளுவது இளமையில ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு கற்பனை. சார் பார்ட் 2ன்ற போது ஏன் ஒரு ஹீரோயினை நம்ம ஒர்க் பண்ணுவோம்? ஆனா ஒரு ஹீரோயின் தான் சார் தருவோம். கட்டுப்படி ஆகாது கம்பெனிக்கு, ஒரு ஹீரோயின் தான். நமக்கு ஆனா டி ஆர்மஸ் ஓகே. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகிடும் அப்படின்றது தெரியும். ப்ரொடியூசராக இருக்காரு தனுஷ் சார் தான், டைரக்டராக இருக்கிறது தனுஷ் சார் தான். அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கேட்க போறீங்க. இப்போ வரப்போகிறதுல நெக்ஸ்ட் வரும் எல்இடி. ஐயா மாற்றுங்க ஐயா. இதுல எந்த கிஃப்ட் கேட்பீங்க? டைட்டானிக் கப்பல் கிஃப்டா கேட்பீங்களா? ஹெலிகாப்டர் கிஃப்டா கேட்பீங்களா? கோல்டன் தியேட்டர். இப்போ உண்டப்பா ஃபிலிம்ஸ்ல தான் அதை நீங்க கேட்கணும். யார்கிட்ட? அப்ப நான் ஸ்ரேயஸ் கிட்ட தான் கேட்கணும். ஸ்ரேயஸ் கிட்ட கேளுங்க சார், கேளுங்க. எது கேட்பீங்க? நீங்களே சூஸ் பண்ணுங்க. இதுல என்ன கொடுக்க போறீங்க? என்ன படிகள் எப்பவுமே வர பாக்கெட் தூக்கி காட்டுறாரு. அவர் வந்த உடனே அக்கவுண்ட் செட்டில் பண்ணி அவர் சொல்லிட்டாரு ஸ்டேஜ்ல. ஸோ கிஃப்டா நீங்க எது கேட்பீங்க டார்லிங் ப்ரோ? எது ஆசைப்பட்டாலும் கொடுக்கலாம். 3மே நல்லா தான் இருக்கு. எதுனாலும் ஓகே தான். ஏதோ சரி, ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். அப்படி நம்ம அனுப்பிச்ச முடியாது இல்லைக்கா, ஒரு கோரிக்கை இருக்கு. ஸோ எப்பவுமே உங்கள் பாட்டு எடுத்து நாங்கள் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணுவோம். பார்த்து கேட்டோன்னே உங்கள் ஞாபகம் தான் வருது அப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த அழகான நட்புக்காக தனுஷ் சாருக்காக ஒரு பாடல் நீங்கள் பாடணும் அப்படின்னா என்ன பாடலாக இருக்கும்?